உங்க வீட்டு முன்னாடி ஆக்சிடென்ட்ல யாராவது தொடர்ந்து இறந்துகிட்டே இருந்தாங்கன்னா உங்க மனநிலை எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த ஷார்ட் கார்னர். படத்துடைய கதை என்னன்னா, ஒரு கப்புள் அவங்க பையனோட ஒரு புது வீட்டுக்கு குடி வராங்க. அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்லயே ஒரு வளைவான டேஞ்சரான ஒரு ரோடு ஒன்று இருக்கு. அந்த ரோட்ல அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்க ஆரம்பிக்குது. இந்த ஆக்சிடென்ட்னால இவங்களுக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இந்த ஒய்ஃப் வந்து நம்ம இந்த வீடை காலி பண்ணிட்டு வேற எங்கேயோ போயிடலாம் சொல்றாங்க. இந்த ஹஸ்பண்ட் வந்து இல்லை இங்கேயே இருக்கலாம், நம்ம இதை வந்துட்டு ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹஸ்பண்டும் சொல்றாரு. இதுக்கப்புறம் இவங்க அந்த வீட்டுல இருந்து காலி பண்ணாங்களா, அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் தடுத்தாங்களா, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஒரு நீட்டான த்ரில்லராகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக இது ஒரு ஸ்டோரியே டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான். வீட்டு முன்னாடியே ஆக்சிடென்ட் அடிக்கடி நடக்குதுங்கிறப்போ அந்த ஒரு ஸ்டோரி லைனை எடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே வந்து டைல்யூட் ஆகலை. என்ன கதைக்கு வேணுமோ அதை மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ராமா மாதிரி தான் படம் போகுது, ஆனால் நல்லா இருக்கு. பென் ஃபாஸ்டருடைய கேரக்டரே பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப அப்சஸ்டாக இருக்கு. அது அப்படியே அப்படியே இருப்பார், எதாவது பண்ணி ஆகணும், அப்படியே சேஞ்ச் ஆகும் அந்த கேரக்டர். அது நல்லாவே பண்ணியிருந்தார் அவரு. ஏன்னா அவங்க அந்த ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்தோடனே ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அங்க வந்து அந்த பையனோட இதையே வந்து ரொம்ப ஒரு மாதிரி அது இவருக்கு வந்து எஃபெக்ட் ஆகிடும். அதனால இவர் வந்து அங்கே அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கிறது அதை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. ஏதாவது கார் போச்சுனாலே இன்னும் ஆக்சிடென்ட் நடக்குதா இல்லையா அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு போயிடுவாரு. இவர் கேரக்டரே வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு டார்க் சைடாக போகுது. இந்த கேரக்டர் அப்படியே ஒரு நல்லா இருக்கிறவரு அப்படியே ஒரு மாதிரி போகுது. ஏன்னா இவருக்கும் வந்துட்டு ஆஃபீஸ்ல இருந்தும் வேலை போகுது. இவருக்கு வேலை போகிறதெல்லாம் வந்து பெரிய விஷயமாவே இவர் வந்துட்டு எடுத்துக்கிறது இல்லை. வேலை போகிறதெல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் இவர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எய்ட், அந்த சிபிஆர் ட்ரைனிங்கு இதெல்லாம் பண்ணுறாரு. அந்த டம்மி, அந்த பொம்மையெல்லாம் வாங்கி இவர் வீட்டிலலாம் வச்சு அதுக்கு சிபிஆர்லாம் கொடுத்து ட்ரைனிங்லாம் பண்ணுவார். ஸோ இந்த கேரக்டர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இவங்க கூட வந்துட்டு சப்போர்ட்டாக வந்து ரேச்சலுங்கிறவங்க வந்துட்டு இவங்க மனைவி வந்துட்டு இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்களுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது எதுவுமே வந்து தன்னுடைய பையனுக்கு வந்து எஃபெக்ட் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரு கான்சியஸாகவே இருப்பாங்க. கேரக்டர்லாம் பார்க்கும்போது இந்த மாடர்னைஸ்டோட ஒரு சிம்பிளாக தான் இந்த கேரக்டர்லாம் இருக்கு. இவங்க வந்துட்டு ரொம்ப ஜாலியாக பேசுகிற மாதிரியே இல்லை, அங்கே ஒரு கணவன் மனைவி மாதிரியே இருக்காங்களாங்கிறதே ஒரு மாதிரி ஒரு டவுட்டாக இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே நீ இதை பண்ணுறியா நான் இதை பண்ணுறேன் இப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ சொசைட்டி வந்து இப்படிதான் இருக்குது. அதை தான் வந்து இந்த டைரக்டர் வந்து காமிச்சிருக்காரு. அந்த பையனுக்குமே ஏதாவது ஒண்ணு ஆகாம ரொம்ப கேரா பார்த்துக்கிறது. ஒரு கட்டத்துல இந்த பையனே அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் பார்த்து அதை வந்து அது எஃபெக்ட் ஆகி அவன் வந்து அதையே வந்து மினியேச்சரா பண்ணி வச்சிருப்பான். இந்த மாதிரி வந்து அந்த கேரக்டர் மனநிலையெல்லாம் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா செத்துக்கிட்டே இருக்கானுங்கிறப்ப எப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த பென் ஃபாஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆகி அவங்களோட ஃபனலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருவாரு. அங்கெல்லாம் போய் இவங்களை பத்தி இறந்தவங்களோட டீட்டெயிலிங்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் நீங்க படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு போறாரு. தான் ஹீரோவா இருக்குன்னா என்ன வேணாலும் ரிஸ்க் எடுப்பேங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுறாரு. அந்த மாதிரிதான் வந்து இந்த கேரக்டர். இது நல்லவரா கெட்டவராங்கிறதே வந்துட்டு அது தெரியல. அந்த மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கலா தான் இந்த படமே வந்துட்டு எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த நைட் காவலர் படத்துல பாத்தீங்கன்னா அவன் அந்த ஒரு கொலை நடக்கும், அதை வந்து கரெக்டா மேடப் பண்ணி அவன் வந்து பத்திரிகைலாம் இது பண்ணுவான். அவன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போவான். ஸோ அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இதுவும். ஆனா சின்ன சின்ன சிமிலர்ஸ் தான், ரெண்டுமே ஒன்றும் கிடையாது, ரெண்டுமே ஒரே மாதிரியான கதை களம் கிடையாது. இந்த கேரக்டர் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்கு. அது சில பேருக்கு அது தோணாமல் கூட இருக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த படம் வந்துட்டு ரொம்ப இன்டென்ஸா போகுது. ஏன்னா ஒரு ஒரு லெவலுக்கு மேல அவர் வந்து அந்த வீடை வந்துட்டு காலி பண்ணுங்கிறப்போ அங்க வந்து அவர் வெயிட் பண்ணுவார். யாராவது கொடுத்துட்டு அந்த வீடை காலி பண்ணிடலாம் அப்படின்னு, ஏன்னா பிரிஞ்சு அவங்களாம் போயிடுவாங்க. அப்போ பார்த்தா அங்கேயே இருப்பான். அது சூப்பரான சீன், அது அட்டகாசமா இருக்கும். அது மழை வந்துட்டு இருக்கும், அந்த ஒரு மூடியான சீனு. அப்படியே உட்காந்துட்டு ஒவ்வொரு காரு எல்லாம் போகும். நம்மளுக்கே பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆக்சிடென்ட் ஆகாம இருக்குங்கிற நம்மளே அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போறோம். ஏன்னா என்ன ஆக போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிற மாதிரியான அந்த ஒரு கியூரியாசிட்டி நம்மளுக்குமே வருது. அந்த மாதிரி தான் அந்த படம் வந்துட்டு எடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம். ஸோ இந்த மாதிரி படங்களை எல்லாம் பார்க்க ஆரம்பிங்க. ஒரு அட்டகாசமான படம், ஒரு 1 hour 50 minutes தான் ஓடுது. தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். கிவ் அ ட்ரை. நம்ம சேனலில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்து ஏதாவது மாற்றணும் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் சரி பண்ண முடியுமோ சரி பண்ணுறோம். நம்ம வேற ஒரு எபிசோடில் பார்ப்போம். பாய்.